அனைவருக்கும் வணக்கம். டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு கெட் சென்டம் அப்படிங்கிற இதில் கான்செப்ட் வைஸ் லேர்னிங்கை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது ப்ராக்ரஸ் செக் அப்படிங்கிறதுல பேஜ் நம்பர் 11 இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள். ஸோ இந்த கான்செப்ட் வைஸ் லேர்னிங் இருந்ததுன்னா எந்த ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறது நத்திங் பட் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் டைரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்டு வாட்சிங். தட் ப்ராக்ரஸ் செக் பேஜ் நம்பர் 11 இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள். ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் டேஷ், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் டேஷ். இதுதான் கொஸ்டின் நம்பர் 1. அப்போது ரிலேஷன் அப்படிங்கிறத பற்றியும் ஃபங்க்ஷன் பற்றியும் டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் இது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா நம்மளுக்கு தெரியும், A and B are non-empty sets. A cross B is set of ordered pairs. Small a belongs to capital A and small b belongs to capital B. கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அதிலிருந்து அடுத்தது நாம் படிக்கக்கூடியது ரிலேஷன். ரிலேஷன்லேருந்து படிக்கக்கூடியது ஃபங்க்ஷன். அப்போது CPRF ஒரு ஃபார்முலா. CPRF கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதனுடைய சப்செட் தான் ரிலேஷன், அதனுடைய சப்செட் தான் ஃபங்க்ஷன். இப்போ இது ஒரு ஆர்டர். அப்போ சூப்பர் செட் எதுன்னு பார்த்தீங்கன்னா A cross B, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B. அதில் இருக்கிற சப்செட் ஆர் ஈக்குவல் டு அது ரிலேஷன், அதனுடைய சப்செட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுதான் இது ஒரு கிராஃபாக போட்டிங்கன்னா இது கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருக்குது, அது உள்ளே இருக்கிறது ரிலேஷன். ஸோ இது சிபி, இது ரிலேஷன். இந்த இன்னர் மோஸ்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெளிவாக இருக்குது. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் சிபி. ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B ஆர் B and A. என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதில் A and B. Functions are subsets of relation. Functions are subsets of Cartesian product. ஸோ இம்மிடியேட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ். அப்போது இதனுடைய ஆன்சர் ரிலேஷன்ஸ் போடலாம் அல்லது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் போடலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B அப்படிங்கிறதும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன். ஸோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோணும். இது சூப்பர் செட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இதுக்குள்ளே பிக்கர் இது, அதுக்கு உள்ளார இருக்கிறது ரிலேஷன், அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது தெரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஏங்கிற ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு, இது ஒரு நான் எம்டி செட் 1 2 3 4 5 வச்சுக்கிறேன். இங்கே ஒரு ABC ஏதோ சம்திங் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு ரிலேஷன் க்ரியேட் பண்ணுறேன். A and B are 2 நான் எம்டி செட்ஸ். ரிலேஷன் க்ரியேட் பண்ணுறேன். 1 to A, 2 to B, 3 to C. இது மாதிரி ஒரு ரிலேஷன் பண்ணியிருக்கிறேன். அப்போது இங்கே 2 எலிமெண்ட் விட்டு போச்சு, 4 and 5. 4 and 5க்கு இங்கே பேர் இல்லை, ஆனாலும் இதுக்கு பேர் ரிலேஷன். அப்போது 1னுடைய இமேஜ் பார்த்திங்கன்னா ஏனுடைய ப்ரீ இமேஜ் பார்த்திங்கன்னா 1. டொமைனில் இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய கேபிட்டல் ஏ இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டொமைன், கேபிட்டல் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கோடொமைன். எங்கெல்லாம் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், எங்கெல்லாம் ரிலேஷன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறனோ அதெல்லாம் இமேஜ் அப்படின்னு பேர். 1லேருந்து ஏக்கு, 2லேருந்து பிக்கு இது மாதிரி ரிலேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஷுட் ஹாவ் இமேஜஸ். எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேஸ்ட்டு, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 2 எலிமெண்ட்டுக்கு இங்கே இமேஜஸே இல்லை, ஆனாலும் இது ரிலேஷன் தான். அப்போ நம்ம ஆர்டர்டு பேர் எழுதுகிற போது என்ன எழுதுவீங்கன்னா 1, A, 2, B, 3, C, இது எல்லாம் சப்செட் ஆஃப் A cross B. தேர்ஃபோர் இது ரிலேஷன். அப்போது எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ரிலேஷனில் இமேஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாட் நெசசரி. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். அப்போது இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன் ஷுட் ஹேவ் இமேஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஷுட் ஹேவ் இமேஜஸ். Every element in the domain must have unique image in codomain. அதுதான் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷனு. ஃபங்க்ஷனுங்கிறது A and B are நான் எம்டி செட்டு,
அதில் ரிலேஷன் சொல்கிற போது எல்லா எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும், அந்த இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும், ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இங்கே இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 இமேஜ் வந்துடக்கூடாது. அப்போ மோர் தேன் 1 இமேஜ் இருந்ததுனாவே அதுவே ஃபங்க்ஷன் இல்லை, நாட் அ ஃபங்க்ஷன். அப்போ இங்கே இருக்கிற எந்த எலிமெண்ட்டுமே விட்டு போகக்கூடாது, எல்லா எலிமெண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு இமேஜ் இருக்கணும், அதுவும் யூனிக் இமேஜாக இருக்கணும். அப்போ ஆல் தி எலிமெண்ட்ஸ் இன் டொமைன் ஏ must have unique image in codomain. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் should have images. அப்போ இதனுடைய ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ, இது கண்டிப்பாக இருக்கணும். அந்த இமேஜஸ் கூட எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது யூனிக்காக இருக்கணும், ஒரே ஒன்று தான் இருக்கணும். இப்போ ஒன்றாம் நம்பர்னுடைய இமேஜ் ஏ, அது 1ஆம் நம்பருக்கு 2 இமேஜ் வந்துடக்கூடாது. 1ஆம் நம்பருக்கு ஏவும் இமேஜ், 1ஆம் நம்பருக்கு பி இமேஜ்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. அப்போது இமேஜஸ் வந்துட்டு ஷுட் பி யூனிக் இன் ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷனில் வந்து இமேஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், அதுவும் யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது செகண்ட். இஃப் ரிலேஷன் A to B is R, A to B is a relation, then domain of R equal to A. இது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே சொல்லிடலாம். டொமைன் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏனுடைய டொமைன் 1 2 3 4 இதெல்லாம் என்னெல்லாம் டொமைன் ஆஃப் ரிலேஷனுங்கிற போது 1 2 3 ஆறுங்கிற ரிலேஷனில் ஏல இருக்கிற டொமைன் என்னென்னா 1 2 3. இது ஏக்கு ஈக்குவலா? இதுக்கு ஏக்கு ஈக்குவல் இல்லை, பிகாஸ் 1 2 3 4 5 இதெல்லாம் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ. இது டொமைன் ஏனுடைய செட், ஏனுடைய எலிமெண்ட்ஸ். இது ஆர்னுடைய டொமைன், ஆருங்கிறது ரிலேஷன். ஆர் ரிலேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறது நான் 1 2 3க்கு மட்டும்தான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அப்போது இந்த ரிலேஷன் டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏங்கிறது நாட் நெசசரி. ஒருவேளை எல்லாமே இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். அப்போ இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டு, இது ஃபால்ஸு. அப்போ இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். 5th கொஸ்டின், f is a function defined from natural number to natural number f of x equal to x square. நேச்சுரல் நம்பரில் ஒரு 4-5 எலிமெண்ட் எழுதிக்கிறேன், 1 2 3 4 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. இதுவும் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு. இங்கே ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா f of x equal to x square, f of x equal to x square. இப்போ 1ங்கிற எலிமெண்ட்டு அதனுடைய இமேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர். அப்போ இது மேப் ஆகும். 2 அப்படிங்கிறதனுடைய இமேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், அது வந்து 4 ஆகும். 3 அதனுடைய இமேஜ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆகும். ஓகே, இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போது இந்த 4னுடைய ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, இந்த 9னுடைய ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தா 3. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா f of x equal to x ஸ்கொயருக்கு நான் இங்கே வந்து ஒரு 4-5 எலிமெண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 1 and 2, 1ஆம் நம்பர்னுடைய ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸ் இந்த இடத்துல வரணும். அதாவது டொமைனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். கோடொமைனில் இருக்கிற எலிமெண்ட்டுக்கெல்லாம் பேர் இமேஜஸ், எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் மேப்பிங் ஆகிருக்குதோ அது இமேஜஸ். அதிலிருந்து எங்கிருந்து வந்ததோ அதுக்கு பேர் ப்ரீ இமேஜ், இமேஜ் ப்ரீ இமேஜ் அப்படிங்கிறது. அப்போ 1னுடைய ப்ரீ இமேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர்னுடைய ப்ரீ இமேஜஸ் வந்து 1. ப்ரீ இமேஜ் ஆர் இமேஜஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே ஒரே ஒன்று தான் போட்டிருக்கிறேன் நம்மளுடைய எக்ஸாம், நம்மளுடைய ஃபங்க்ஷனில். அடுத்தது ப்ரீ இமேஜ் ஆஃப் 4 தான் நம்மளுக்கு ஆன்சர் 2. அப்போ ப்ரீ இமேஜ் ஆஃப் 2 இங்கே இல்லை, ப்ரீ இமேஜ் ஆஃப் 3 இங்கே இல்லை. ஒருவேளை இந்த ப்ரீ இமேஜ் ஆஃப் 2 என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஸ்கொயரிங் பண்ண இங்கே இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா சார், இது ஸ்கொயர் ரூட் எடுத்து இங்கே இருக்கணும். 4 ரூட் ஆஃப் 4னா 2, 9 ரூட் ஆஃப் 9னா 3. அப்போ இது 2னா இங்கே வந்து ரூட் 2ன்னு ஒன்று இருக்கணும். ரூட் 2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, பிகாஸ் இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். இது நம்மளுடைய கேபிட்டல் ஏல இருக்கும், கேபிட்டல் பிலையும் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 2னுடைய ப்ரீ இமேஜஸ் வந்து ரூட் 2வாக இங்கே இருக்கணும், அது இல்லை. அப்போது தேர் இஸ் நோ எலிமெண்ட் ஃபார் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் திஸ். அப்போது ப்ரீ இமேஜ் ஆஃப் 2ங்கிறது நில், அங்கே இல்லை அப்படிங்கிறது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இப்போ தான் கிளியராக சொல்லிக்கிறோம். ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்துட்டு எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் மஸ்ட் ஹேவ் யூனிக் இமேஜஸ் இன் கோடொமைன். ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற டெஃபினேஷனே அதுதான். அப்போ ரிலேஷனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இப்போ ரிலேஷன் பிட்வீன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனுங்கிற போது ஃபங்க்ஷன் இன் ஏ எவ்ரி எலிமெண்ட் இன் ஏ ஷுட் ஹாவ் யூனிக் ப்ரீஇமேஜஸ். ரிலேஷன் இஸ் நாட் லைக் தட். இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம எழுதுகிற போது என்ன எழுதுனா ஃபங்க்ஷன் ஹேஸ் எவ்ரி எலிமெண்ட் இன் டொமைன் ஏ ஹேஸ் யூனிக் இமேஜ் இன் கோடொமைன் பி. ரிலேஷன் இஸ் நாட் லைக் தட். இது எழுதுனா போது இதுதான் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ரைட். லாஸ்ட் ஒன். Let A and B are two non-empty sets. Which of the following is the larger number? The number of relations between A and B, the number of functions between A and B. இந்த ரெண்டுலேயுமே the number of relations அதிகமாக இருக்குமா, number of functions அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரைட். இப்போ சப்போஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ A அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 2 3, பிங்கிறது ஒரு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன் AB, ரெண்டுமே நான் எம்டி செட். ஸோ இங்கே ரிலேஷனும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும், ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ண முடியும். ரைட். இப்போது இதில் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கார்டினல் நம்பர் n ஆஃப் A ஈக்குவல் டு 3, n ஆஃப் B ஈக்குவல் டு 2. நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு P, இது வந்துட்டு Q. அப்போது நம்மளுடைய நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் PQ அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறோம். இது நம்பர் ஆஃப் ஏங்கிறது P, இது நம்பர் ஆஃப் Q. அப்போது இதனுடைய ஆன்சர் 2 பவர் 3 இன்ட்டு 2னா 6, 2 பவர் 6னா 64, 2 பவர் 2 4, அப்புறம் மறுபடியும் ஒரு 4, மறுபடியும் ஒரு 4, ஆன்சர் 64. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் சொல்லிக்கிற எக்ஸாம்பிளுக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் A and B இதனுடைய ஆன்சர். நம்பர் ஆஃப் functions between A and B. Number of functions between A and B na formula Q power P. Q power P அப்படிங்கிறது number of functions from A to B, where P is cardinal number of A and Q is cardinal number of B. அப்போ இது Q, இது A. That is 2 power 3, 2 power 3 நோடைய ஆன்சர் 8, இது வந்து 64. So which one is larger na? Number of relations equal to 64, number of functions equal to 8, therefore the number of relations is the greater number. So இது வந்துட்டு ஒரு very important ஆன கான்செப்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன் மோஸ்ட்லி வருது. கார்டினல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரிலேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இன் தி A and B ஆர் B and A, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கான்செப்ட் வைஸ் லேர்னிங் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், சென்டம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். தேங்க்யூ.